2026 சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு திமுகவுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்த 5 பேர் கொண்ட குழுவை காங்கிரஸ் அறிவித்துள்ளது. கிறிஸ் சோடங்கர், செல்வ பெருந்தகை, சூரஜ் ஹெக்டே, நிவேதித் ஆல்வா, ராஜேஷ்குமார் ஆகியோர் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளனர். அரசல் புரசலாக அவ்வப்போது வெளியிடப்படும் செய்திகளுக்கு இந்த அறிவிப்பு முடிவு கட்டும் என்று நம்புவதாக முன்னாள் நிதியமைச்சரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் திமுக காங்கிரஸ் இடையேயான கூட்டணி நீண்ட காலமாக நீடித்து வருகின்ற நிலையில் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்துடன் காங்கிரஸ் கூட்டணி அமைக்க முயற்சிகள் நடந்து வருவதாக சில தகவல்களும் பேச்சுகளும் கிளம்பின. அதிக சீட், ஆட்சியில் பங்கு கொடுத்தால் திமுகவுடன் கூட்டணி என்றும், இல்லை என்றால் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைக்கப்படும் என்றும் காங்கிரஸ் தலைவர்கள் சிலர் வெளிப்படையாகவே பேசி தலைமைக்கு அழுத்தம் கொடுத்து வந்தனர். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு பிறகு ராகுல் காந்தி விஜயை தொலைபேசி அழைத்து ஆறுதல் தெரிவித்த பிறகு தமிழக வெற்றி கழகம் மற்றும் காங்கிரஸ் இடையேயான கூட்டணி குறித்த பேச்சுகள் மேலும் விவாதங்களை கிளப்பியிருந்தன. எனினும் காங்கிரஸ் தலைமை திமுகவுடன் கூட்டணி என்பதில் மாற்றமில்லை என்ற நிலைப்பாட்டிலேயே உறுதியாக இருந்ததாக கூறப்பட்டது. பீகார் சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் படுதோல்வி அடைந்ததன் காரணமாக காங்கிரஸ் கட்சி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, கூடுதல் தொகுதிகள் என கேட்டு வந்த வேற வலிமை குறையலாம் என்கிற சூழல் தமிழகத்திலே உருவானது. பீகார் தோல்வியால் தமிழகத்தில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கான சீட்டுகளை திமுக முன்பை விட குறைக்கும் என்ற பேச்சுகளும் கிளம்பியிருந்தன. இந்த நிலையில் காங்கிரஸ் தலைவர்கள் சிலர் விஜய் கூட்டணிக்கு இணைவது போன்ற பல கருத்துக்களை கூறி வந்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி என்ற பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும், இந்த விவாதங்கள் மேலும் தொடர்ந்தால் அது திமுக காங்கிரஸ் கூட்டணி இடையே மன வருத்தங்களை அதிகரிக்கும் என்றும் காங்கிரஸ் டெல்லி தலைமை முடிவு செய்ததாக தகவல் வெளியானது. தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வருகின்ற இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அனைத்து கட்சிகளுமே கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றன. அந்த நிலையில் தமிழ்நாட்டில் திமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த 5 பேர் கொண்ட குழுவை காங்கிரஸ் கட்சி அமைத்ததாக தகவல் வெளியாகி அதிகாரப்பூர்வமாக தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழுவில் தமிழகத்துக்கான காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் சோடங்கர் தலைமை வகிக்கிறார். அந்த குழுவிலே தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, காங்கிரஸ் செயலாளர் சூரஜ் ஹெக்டே, காங்கிரஸ் செயலாளர் நிவேதித் ஆல்வா, தமிழக சட்டமன்ற காங்கிரஸ் தலைவர் ராஜேஷ்குமார் ஆகியோர் இடம்பெற்றுள்ளார்கள். இது தொடர்பாக முன்னாள் மத்திய நிதி அமைச்சரும் மூத்த காங்கிரஸ் தலைவருமான ப. சிதம்பரம் தன்னுடைய எக்ஸ்தல பக்கத்திலே கூறுகையில், தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலை கருதி திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு காங்கிரஸ் தலைமை 5 உறுப்பினர் குழுவை நியமித்திருப்பதை வரவேற்கிறேன் என்று தெரிவித்திருக்கிறார். இந்தியா கூட்டணியுடைய ஒற்றுமையை இந்த அறிவிப்பு வலியுறுத்துகிறது என்றும், அரசல் புரசலாக அவ்வப்போது வெளியிடப்படுகின்ற செய்திகளுக்கு இந்த அறிவிப்பு முடிவு கட்டும் என்று நம்புவதாகவும் தெரிவித்திருக்கிறார். இதன் மூலம் திமுகவுடன் தொகுதி பங்கீடு மிக விரைவிலே இறுதி கட்டத்தை எட்டுகிற நிலையில் காங்கிரஸ் தன்னுடைய தொடக்க புள்ளியை ஆரம்பித்திருக்கிறது. முதன்முறையாக 2026 தேர்தலை முன்னிட்டு தொகுதி பங்கீட்டுக்காக ஒரு குழுவை காங்கிரஸ் அமைத்திருக்கிறது. இதற்கு பிறகு திமுக கூட்டணி கட்சிகள் அடுத்தடுத்து குழுவை அமைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.